நான் தான் வச்சுக்கோங்க. அப்ப எனக்கு வந்து என்னை ஏமாத்திட்டாங்கன்னு நான் நினைக்காம ஏமாறணுன்ற அமைப்பு இருக்குது. இல்லாம எப்படி ஏமாறுவோம்? கரெக்ட்டுங்களா? இது எகைன் நம்ம திரும்ப அவரை தான் குறை சொல்லிட்டு இருக்கோம். அவர் மாறிட்டாருன்னு சொல்றோம். உண்மை என்னன்னா நமக்கு ஏமாறணுன்ற அமைப்பு இவர் இல்லைனாலும் இன்னொருத்தர் மூலியமா ஏமாறணுன்ற அமைப்பு நமக்கு இருக்கும். சரி, நான் அந்த மாதிரி ஏமாத்தக்கூடிய ஆள் இல்ல நான் எப்படி அடுத்த போன ஜென்மத்துல கூட நான் எப்படி பண்ணியிருப்பேன் அப்படின்னு நான் ஏமாற நினைக்கிறேன். அது தெரியாதுல்ல நமக்கு. போன ஜென்மம் தெரியாததுனால continuity அதை இந்த பேசல. பிறவிலையும் இருக்கும்ல. ஆமா, அதுதான் விதி அமைப்புன்னு சொல்றோம். கரெக்டா? நானு போன ஜென்மத்துல திருடனா இருந்தா இந்த ஜென்மத்திலயும் திருடனா அவசியம் இல்ல. இல்லையா? இல்லையே, திருடப்படக்கூடிய ஆளா இருக்கணும், கொடுக்கக்கூடிய ஆளா இருக்கணும். ஏன்னா அடுத்த பொருளை பறிச்சு நான் வச்சு ரொம்ப நல்லா இருக்கு. உண்மை அப்படிதான். இது விதி திரும்ப கொடுக்கறதுக்காக நான் வந்திருக்கேன். ஆமா, எடுத்து பறிச்சதை திரும்ப திருடணுன்ற எண்ணமே இல்லாதவங்க கூட நம்மகிட்ட வந்து திருடிட்டு போயிடுவான். இந்த அமைப்பு நமக்கு அமைஞ்சிரும். அப்போ இது எதுக்கு சொல்றாங்கன்னா, முதல்ல என்னுடைய வினைகள் எனக்கு திரும்ப தாக்கியே தீரும். இது முதல்ல நமக்கு தெளிவா புரியணும். அப்போ மேற்கொண்டு என்னுடைய செயல்களை நான் கட்டுப்பாட்டில் வைக்கணுன்றதுக்கு தான் ஜோதிடமே படிக்கிறோம். எச்சரிக்கை பண்ணுது. ஆமா, ஏற்கனவே பண்ண வினைகளை நான் மாற்ற முடியாது. அப்போ அதனுடைய வினைகளை நான் அனுபவிச்சு தான் தீரணும். நான் உப்பு தின்னக்கூடாது தெரியல, அள்ளி சாப்பிட்டுட்டேன் உப்பை. நான் தண்ணி குடிச்சு தான் ஆகணும். நான் தவிர்க்கலாம் முடியாது. அது நான் தண்ணியை குடிச்சு அதை சமாதானப்படுத்தின பிறகுதான் பழையபடிக்கு மேற்கொண்டு உப்பு சாப்பிடாம இருக்க முடியுமே தவிர, அப்போ எனக்கு ஏமாறணுன்ற அமைப்புகள் கூட என் ஜாதகத்தில் இருந்தாதான். அப்ப நான் ஏமாறேன்னாக்கா அப்ப நான் ஏமாத்தனன்ற ஒரு வினை அதுதான் அப்படி வந்து நிற்கும்.